Good day to all. Today we are going to discuss about types of communication, media of communication, and barriers of communication in managerial communication part 2. Let's start. Types of managerial communication. Managerial communication refers to interaction among managers and their subordinates within an organization. ஒரு ஆர்கனைசேஷனில் மேனேஜர்ஸ்க்கும் அதுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட்ஸ்க்கும் அந்த ஆர்கனைசேஷன் உள்ள நம்ம ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் ரெஃபர் பண்ணுறது, அவங்களுக்குள்ள இன்ட்ராக்ஷன் பண்ணிக்கிறது. இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் மேனேஜர்ஸ் டு கம்யூனிகேட் வித் தியர் டீம் மெம்பர்ஸ் அண்ட் வைஸ் versa டு என்ஷூர் மேக்ஸிமம் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் பீஸ் அட் ஒர்க் பிளேஸ். அவங்களோட அந்த மேனேஜர்ஸ் அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுடைய டீம் மெம்பர்ஸ் கூட வந்து கம்யூனிகேட் வந்து கண்டிப்பாக பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான் இது. ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் மீன்? கம்யூனிகேஷன் ஜென்ரலி டேக்ஸ் பிளேஸ் அஸ் டவுன்வர்ட் கம்யூனிகேஷன், upward communication, lateral communication, diagonal communication, external communication. First one is downward communication. Downward communication consists of communication sent from top management to workers, like emails and performance reviews, etc. A manager explains a task to an employee. That is also downward communication. A customer gives an order to a supplier. That is also downward communication. Shareholders instruct to their management. So these all are downward communication. Downward communication அப்படின்றது வந்து ஒரு டாப் மேனேஜ்மெண்ட் வந்து மிடில் மேனேஜ்மெண்ட்க்கும், மிடில் மேனேஜ்மெண்ட் வந்து லோயர் லெவல் மேனேஜ்மெண்ட் லோயர் லெவலுக்கும் அவங்களுக்குள்ள அந்த கம்யூனிகேஷன் வந்து டவுன் ஃப்ளோவில் வந்து போகும். ஸோ தட் இஸ் த டவுன்வர்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது எப்படி இந்த மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் மூவ்ஸ் டவுன்வர்டு. எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து டவுன்வர்டுக்கு மூவ் ஆகுது? ஸோ டாப் மேனேஜ்மெண்ட் வந்து மேக் எ பட்ஜெட் ரிப்போர்ட். ஸோ ஒரு பட்ஜெட் ரிப்போர்ட் வந்து மேக் பண்ண சொல்கிறாங்க மிடில் மேனேஜ்மெண்ட்க்கு. ஸோ மிடில் மேனேஜ்மெண்ட்க்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேக் எ பட்ஜெட் ரிப்போர்ட் ஃபார் த மந்த் டு இன்க்ளூட் த ஃபாலோயிங். ஸோ நான் ஒரு ஷீட் ஒன்று கொடுத்துட்றேன். ஸோ அது அந்த மந்த்துக்கு வந்து என்ன பட்ஜெட் அப்படின்றத ஒரு ரிப்போர்ட் வந்து மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து லோயர் லெவலுக்கு போகுது. மேக் ஷுர் த ரிப்போர்ட் இன்க்ளூட்ஸ் த எக்ஸாக்ட் அமௌண்ட் அண்ட் த குவான்டிட்டி. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன்வர்டுக்கு போகுது. செகண்ட் ஒன் இஸ் அப்வர்ட் கம்யூனிகேஷன். ஸோ அப்வர்ட் கம்யூனிகேஷன் அப்படின்றது இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ ஃப்ரம் த லோயர் லெவல்ஸ் ஆஃப் எ ஹைரார்கி டு த அப்பர் லெவல்ஸ். ஸோ லோ லெவல்லேருந்து லோயர் லெவல்லேருந்து மிடில் லெவலுக்கும், மிடில் லெவல்லேருந்து டாப் லெவலுக்கும் போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. எ செகண்ட் மேஜர் ஃப்ளோ ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் அப்வர்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி டு supervisor. So employee to supervisor, supervisor to department head, department head to vice president, and so on. What is the purpose of this mean? Productivity, feedback, promotion, consideration. So இதுக்காக தான் இந்த downward upward communication அப்படின்றது இருக்கு. Next one is lateral communication. Lateral communication or horizontal communication அப்படின்னு சொல்லுவாங்க. Communication that takes place at same levels of hierarchy in an organization. அதாவது இதில் வந்து சேம் லெவலில் இருக்கும். இப்போ மிடில் லெவல் அப்படின்னா மிடில் லெவலோட ஹெட் இருக்காங்க இல்லையா, அந்த ஹெட்டுக்குள்ளே அவங்க வந்து இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் லேட்ரல் ஆர் ஹரிசாண்டல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நோ சுப்பீரியர் சபார்டினேட் ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட் ஹியர். It is strictly a case of two people with roughly equal amounts of power and prestige that makes this form of communication voluntary and discretionary. So marketing management, finance manager, operations manager, so இவங்களுக்குள்ள வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் lateral communication அப்படின்னு சொல்கிறாங்க. Next, diagonal communication. Communication that takes place between a manager and employees of other work group is called diagonal communication. ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து யாருக்கும் நடுவில் வரும் அப்படின்னா, ஒரு மேனேஜர், ஒரு டிபார்ட்மெண்ட் மேனேஜர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்ரேஷன்ஸ் மேனேஜருக்கும் மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு கீழே உள்ள எம்ப்ளாயீஸ்க்கும்
உள்ள அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்சை தான் வந்து டயகனல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஜென்ரலி டஸ் நாட் அப்பியர் ஆன் ஆர்கனைசேஷன் சார்ட். ஆக்சுவலாக வந்து இப்போ ஆர்கனைசேஷன் சார்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் வந்து இந்த டயகனல் கம்யூனிகேஷன் வந்து இருக்காது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் டு டிசைன் எ ட்ரைனிங் மாடியூல். ஸோ அதாவது ஒரு டயகனல் கம்யூனிகேஷன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, டாப் மேனேஜர்ஸ் வந்து மிடில் லெவலில் இருப்பாங்க. ஸோ இப்போது இந்த ஃபஸ்ட்டு மேனேஜர்ஸோட எம்ப்ளாயீஸ் இருக்காங்களே, அந்த எம்ப்ளாயீஸ்க்கும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டோட மேனேஜர்ஸ்க்கும் நடுவில் நடக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்சுக்கு பேர் தான் நம்ம டயகனல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன். Communication that takes place between a manager and external groups such as suppliers, vendors, bank, financial institutes, etc. So for example, இப்போ எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒரு டிபார்ட்மெண்ட்டோட மேனேஜரும் வெளியில், அதாவது அந்த ஆர்கனைசேஷனுக்கு வெளியில் உள்ள சப்ளையர்ஸ், அதாவது ஏதாவது ஒரு ரா மெட்டீரியல்ஸ் கொடுக்குற சப்ளையர்ஸாக இருக்கலாம், வெண்டார்ஸாக இருக்கலாம், இல்லை பேங்க்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்டாக இருக்கலாம், அவங்க கூட ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிரே பாயிண்ட் கம்யூனிகேஷன். இந்த கிரே பாயிண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாருமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து ஒரு 2 மார்க்கில் வரும், ஷுவராக வந்து வரும், அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ கிரே பாயிண்ட் இஸ் அன் இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். இது எந்த கம்யூனிகேஷனில், இது வந்து ஃபார்மல் கம்யூனிகேஷனில் வராது, இது வந்து ஒரு இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அன்ஆர்கனைஸ்ட் அண்ட் அன்அஃபிஷியல் சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் இன் அன் ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு அஃபிஷியலாக நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது கிடையாது. இது வந்து ஒரு அன்அஃபிஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க, அன்ஆர்கனைஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மேனேஜ்மெண்ட்டால் ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு குரூப் கிடையாது, இந்த கம்யூனிகேஷன் கிடையாது அப்படின்றாங்க. when the formal channels fail or do not work properly and some oversmart people spread rumors, false and irresponsible statement of half truth in all the directions, it is called the communication on the gray point channel. அதாவது எப்போ வந்து அந்த ஃபார்மல் சேனல்ஸ், அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ஃபார்மலாக ஒரு சார்ட் போட்டிருப்போம், இந்த இன்ஃபர்மேஷன் இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அது வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, நிறைய ஃபெயில் ஆகும். ஏன் அப்படின்னா சில வந்து ஸ்மார்ட் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கனைசேஷனில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், என்னை திடீர்னு வேலையை விட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னா நான் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கோவத்தில் இந்த ஆர்கனைசேஷனை வந்து மூட போகிறாங்க சீக்கிரமாக, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூமர்ஸ் கிளப்பி விட்டுட்டு, ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனாக வந்து ஏதாவது கிளப்பி விட்டுட்டு ஜஸ்ட் அப்படியே கிளம்பிட வேண்டியதான். அந்த மாதிரி வந்து இவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச், அதாவது ரூமர்ஸ், அதாவது காசிப்புன்னு சொல்லுவோம். அதுதான் கிரே பாயிண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வருது வந்து காசிப், ரூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிரே பாயிண்ட் கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட்ஸ் வெரி ஃபாஸ்ட் இன் ஆல் ஆர்கனைசேஷன். Gray point communication, information spreads very fast in all directions as this wine of grapes spreads. Gray point means a source of secret information. ஸோ எப்பயுமே வந்து இதை சொல்லுங்க அப்படின்னா சொல்ல மாட்டோம், பட் ஆனால் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதுதான் வந்து கிரே பாயிண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் சாப்டர் மீடியா ஆர் சேனல்ஸ். There are so many channels exist as listed below: face-to-face conversation, video conferencing, audio conferencing, emails, written letters and memos, chats and messaging, blogs, formal written documents, spreadsheets, etc. The above communication channels further can be categorized as formal channels, informal channels, and unofficial channels. First one is formal communication. Official communication which takes place through official channels in the organization. So formal, informal, unofficial nu solrom. So idhula formal communication அப்படின்றது எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, already I explained that vertical, what is mean vertical communication. Vertical அப்படின்றது என்ன அப்படின்னா, அது upward communication-ஆகவும் இருக்கலாம், downward communication-ஆகவும் இருக்கலாம். Horizontal communication, அதுதான் horizontal communication-னும் சொல்லலாம், இல்லைன்னா lateral communication அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ வெர்டிக்கல் கம்யூனிகேஷன்றது வந்து அப்வர்ட் ஆர் டவுன்வர்ட், அதாவது டாப் மேனேஜ்மெண்ட்லேருந்து லோயர் மேனேஜ்மெண்ட்க்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷனும் இல்லை லோயர் லெவல்லேருந்து டாப் லெவலுக்கு போகிறதும் அதை தான் நம்ம வெர்டிக்கல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹரிசாண்டல் கம்யூனிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரே லெவலில் உள்ள மேனேஜர்ஸ் ஸோ இல்லை வேற யாரோ எம்ப்ளாயீஸ்குள்ளேயோ அந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் லேட்ரல் ஆர் ஹரிசாண்டல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டயகனல் கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் உள்ள எம்ப்ளாயீஸும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் உள்ள மேனேஜர்ஸும் அவங்களுக்குள்ள இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, அதுதான் டயகனல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். Next one is informal communication. Don't follow formal lines of communication. It is also referred as the grey point. ஸோ இப்போ தான் நான் grey pointனா என்னன்னு சொன்னேன். ஸோ அதுதான் இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் சொல்கிறேன். அதாவது காசிப் பண்ணுறது, ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது, எல்லா டைரக்ஷன்ஸ்க்கும் அந்த ஆர்கனைசேஷனில் உள்ள எல்லா டைரக்ஷன்ஸ்க்கும் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது, அதாவது காசிப் ஆர் ரூமர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெத்தட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். Three methods of communication. First one is oral communication, second one is written communication, third one is gestural or non-verbal communication. Oral communication, that is conveying messages through spoken words. It includes face-to-face communication between individuals, communication through telephone, public speech, etc. Oral communication அப்படின்றது வந்து நம்ம வார்த்தையால பேசுறது, ஜஸ்ட் வந்து ஒரு இண்டிவிஜுவல்ஸ்குள்ள ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷனாக நேராக நின்று பேசியிருக்கலாம், இல்லை டெலிஃபோனில் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு செமினாரோ இல்லை பப்ளிக் ஸ்பீச் அந்த மாதிரி பேசுகிறதுலாம் வந்து ஓரல் கம்யூனிகேஷன்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன் இஸ் ரிட்டன் கம்யூனிகேஷன், டிரான்ஸ்மிஷன் ஆஃப் மெசேஜ் இன் ரிட்டன் வேர்ட்ஸ். அது வந்து ஸ்போக்கன் வேர்ட்ஸ், இது வந்து ரிட்டன் வேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டர்ஸாக இருக்கலாம், ரிப்போர்ட்ஸு, சர்க்குலர்ஸ், மேனுவல்ஸ், இதெல்லாம் வந்து ரிட்டன் கம்யூனிகேஷன். தேர்ட் ஒன் இஸ் ஜெஸ்ட்ரல் ஆர் நான்-வெர்பல் கம்யூனிகேஷன். அதாவது பாடி லாங்குவேஜால் நம்ம சொல்கிறது, பேசிட்டு பாடி லாங்குவேஜால் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஜஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம் எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுறோம் இல்லையா, எக்ஸ்ப்ரெஷன் த்ரூ பாடி பார்ட்ஸ் இஸ் நோன் அஸ் gestural or non-verbal communication. It includes facial expression. நான் ஃபேஸ் வந்து ரொம்ப கோவமாக இருக்கேன் அப்படின்னா நமக்கு ஜஸ்ட்டு தெரிஞ்சிடும், ஆப்போசிட்டில் உள்ள பர்சனுக்கு வந்து தெரிஞ்சிடும், ஓகே ஷீ இஸ் வெரி ஆங்க்ரி அப்படின்னு சொல்லிட்டு. மூமெண்ட் ஆஃப் லிப்ஸ், ஜஸ்ட்டு சில பேர்லாம் வந்து நான் லிப்ஸில் நம்ம ஏதாவது பேசுகிறோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிருவாங்க ஏதோ சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு. மூமெண்ட் ஆஃப் ஹேண்ட்ஸ், எனக்கு வேணும் வேண்டாம் அப்படின்றத நம்ம கை காட்டியே நம்ம சொல்லலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து இன்னொன்று என்னென்னா சைலண்ட்டாக இருக்கிறது கூட ஒரு கம்யூனிகேஷன், ஒரு பாடி லாங்குவேஜ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மௌனம் வந்து சம்மதத்திற்கு அறிகுறி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது வந்து நம்மளாக எடுத்துக்கிறது அந்த கம்யூனிகேஷன்லாம். ஸோ இதெல்லாம் வந்து ஜெஸ்ட்ரல் ஆர் நான் வெர்பல் கம்யூனிகேஷன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் இஸ் பேரியர்ஸ் டு கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன் நம்ம பண்ணுறதுல என்னென்னலாம் வந்து பேரியர்ஸ் வரும், என்னென்ன தடைகள்லாம் வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நாய்ஸ். ஒரு ஸ்கூலுக்கு பக்கத்தில் வந்து ரொம்ப லவுட் ஸ்பீக்கர்ஸ் அந்த மாதிரிலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கம்யூனிகேட் பண்ண முடியாது, அங்கே வந்து டீச் பண்ண முடியாதுன்றதால. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாய்ஸ். ஸோ அந்த நாய்ஸ் இல்லாமல் அமைதியாக இருந்தால் தான் நம்ம ஒரு கிளாஸோ எது வந்தாலும் எடுக்க முடியும். செலக்டிவ் பர்செப்ஷன்ஸ். ஸோ அதாவது நம்ம சில விஷயத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து பண்ணுறது, அதில் மற்றதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னும் போது அந்த கண்டென்ட்டை விட்டுறது. ஸோ நமக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட பேசுறது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பேரியர். ஃபில்டரிங், அதுலேயும் நிறைய ஃபில்டரிங் பண்ணுறது. ஸோ ஓகே இது வேண்டாம் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லணுன்றதை விட, ஸோ ஓகே இதை ஃபில்டர் பண்ணிடலாம், இது பேச வேண்டாம், நமக்கு தெரியல வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறோம். இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட், அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஒரு ஹெட்டிங் பேச வரேன் அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன், அதை பற்றி நிறைய நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா மற்றவங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ டேட்டாஸ் வந்து நிறையா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லாஸ் பை டிரான்ஸ்மிஷன். ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போய்டுறது. ஒரு பாயிண்ட் பேசிக்கிட்டே இருப்போம், டக்குன்னு என்ன பண்ணிடுவோம், மறந்துட்டோமோ ஏதோ சம்திங், ஜஸ்ட் இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம ஜம்ப் பண்ணிடுவோம். புவர் ரிட்டென்ஷன். ஸோ புவர் ரிட்டென்ஷன் அப்படின்றது வந்து ஒரு அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபிசியாலஜிக்கல் கம்யூனிகேஷன் பேரியர்னு சொல்லுவோம். ஃபிசியாலஜிக்கல் கம்யூனிகேஷன் பேரியர் அப்படின்னா மெமரி பவர் வந்து சில பேருக்கு வந்து அதிகமாக இருக்கும், சில பேருக்கு கம்மியாக இருக்கும்.
ஸோ அந்த திடீர்னு நான் மறந்துடுவேன், பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு ஞாபகம் இல்லாமல் அந்த கம்யூனிகேஷன் வந்து பேரியர் ஆகிடும். ஸோ அதுதான் புவர் ரிட்டென்ஷன் சொல்கிறோம். புவர் லிசனிங் அப்படின்னும் போது ஒருத்தவங்க பேசுகிறத வந்து நம்ம சரியாக லிசன் பண்ணாமல் இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து போய் சொல்கிறோம் அப்படின்னா தட் இஸ் நாட் குட். நெக்ஸ்ட் எமோஷன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எமோஷன்ஸில் வந்து நம்ம ஏதாவது தப்பாக பேசலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். லேக் ஆஃப் பிளானிங், நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு தான் வந்து நம்ம போய் பேசுறதுக்கே ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ பிளான் பண்ணாமல் நம்ம ஏதாவது போய் பேசுகிறோம் அப்படின்னா இட் இஸ் நாட் குட். Thank you for watching this video.